திருத்துறைப்பூண்டியில் அரசு வேலை வாங்கி தருவதாக ரூபாய் 20 லட்சம் பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றிய நபரை போலீசார் கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பகுதியைச் சேர்ந்த லட்சுமணன் வயது 23 என்பவர் நாகை மாவட்டம் வலிவலம் பகுதியைச் சேர்ந்த கலைச்செல்வி என்பவரிடம் அவரது மகளுக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக கடந்த 2020ஆம் ஆண்டு ரூபாய் 20 லட்சம் பெற்றுக்கொண்டுள்ளார். தொடர்ந்து வேலை வாங்கி தருவதாக கூறி வந்துள்ளார். வேலை வாங்கி தராத காரணத்தினால் உடனடியாக பணத்தை திரும்ப கேட்டுள்ளார் கலைச்செல்வி. இந்த நிலையில் லட்சுமணன் ரூபாய் 5,36,500 ரூபாய் கொடுத்ததாக கூறப்படுகிறது. மீதி 14,63,500 ரூபாய் தரவில்லை. இதனால் ஏமாற்றமடைந்த கலைச்செல்வி திருத்துறைப்பூண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் லட்சுமணனை போலீசார் கைது செய்தனர். திருத்துறைப்பூண்டி அருகே கட்டுமேடு பகுதியைச் சேர்ந்த வினித்குமார் என்பவர் திருத்துறைப்பூண்டி பகுதியில் உள்ள ஒரு டீ கடையில் டீ குடிக்க அவரது நண்பருடன் சென்றுள்ளார். அப்போது அங்கு டீ கடையில் டீ குடித்துக் கொண்டிருந்த திருத்துறைப்பூண்டி அபிஷேக கட்டளை பகுதியைச் சேர்ந்த ராகுல் என்கின்ற ஜெகஜீவி வயது 22 என்ற இளைஞர் வினித்குமார் மற்றும் அவரது நண்பர்களை கத்தியை காட்டி மிரட்டி தகாத வார்த்தையில் திட்டியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆத்திரமடைந்த வினித்குமார் திருத்துறைப்பூண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் ராகுல் என்கின்ற ஜெகஜீவி என்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர்.